வணக்கம். டியூல் நியூஸில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நடந்து முடிஞ்ச 17ஆம் தேதி மிலாடி நபிக்கு நம்ம தமிழ்நாடு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் சாஹிப் சாதா தமிழ் சங்கம் என்னும் ஒரு சங்கத்தின் மூலமாக தமிழக விருது அப்புறம் சேவை செம்மல் விருதை வழங்கினாங்க. அந்த இதில் சேவை பண்ணுறவங்களையும் அந்த பரிசு வாங்கினவங்களையும் அவங்க என்ன செஞ்சாங்க, எதுக்காக வாங்கினாங்க, அது எப்படிலாம் நடந்துச்சு, எவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. சமூக பேரார்வம் கொண்டவர்களான எழுத்தாளர் அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர் மாநில சங்க துணைத் தலைவர் மேட்டுப்பாளையம் திரு ஆனா அசன்பாவா, சமூக சேவகர் சென்னை ஷானவாஸ், திருச்சி திரு தமிமுல் அன்சாரி நிஜாமி உள்ளிட்டவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் சமூக சேவையாளரான ரெண்டு பேர் வாங்க. ரொம்ப சந்தோஷம். துபாயில் நேற்று காலையில் சென்னை, அப்புறம் திருச்சி ஃப்ளைட்டு, அதுக்கப்புறம் நேரடியாக வரீங்க. ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க மேடைக்கு வாங்க சார். அது அது வாங்க அப்துல் ஜப்பார் அவர்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அசன்பாவா சார், நீங்க பக்கத்துல நில்லுங்க, நீங்க தூரமா நிக்காதீங்க, நீங்க தான் இதை நடத்துறீங்க. அசன்பாவாவுடைய பணி மிகவும் சிறந்த பணி. இந்த விழா நடக்கிறதுக்கு காரணமே தாகா மரக்கையர், அசன்பாவா மற்றும் ஷானவாஸ் தமிமுல் அன்சாரி இந்த 4 தூண்கள் தான். சரி, நாகூர் தர்கா பரம்பரை ட்ரஸ்டி மஹல்லி முத்தவல்லி ஹாஜா நஜிபுதீன் சாஹிப் அவர்கள் கண்டிப்பா முடிப்பாரு. நாவல்கள், கட்டுரைகள், கவிதைகள் எழுதியவர். அவருக்கு சீர்மிகு தமிழ்ச்செம்மல் விருது. அன்னாருக்கு விருது வழங்க நாகூர் தர்கா பரம்பரை ட்ரஸ்டி மஹல்லி முத்தவல்லி ஹாஜா நஜ்முதீன் சாஹிப் அவர்களை மேடைக்கு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஃபாத்திமா யாஸ்மின் வந்திருக்கீங்களா? ஃபாத்திமா யாஸ்மின், ஃபாத்திமா யாஸ்மின். உமர் ஹத்தாப் அவர்களின் மகனார் வந்திருக்கிறார். அன்னாரின் தமிழ் பணி தொடர சிறந்து விளங்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக கலைமாமணி ஹாஜி குல் முகமது அவர்கள் இஸ்லாமிய தமிழ் பாடகர். 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியுள்ளார், கசீதாக்கள் பாடியுள்ளார், பல்வேறு விருதுகள் பெற்றவர். அவருக்கு தமிழ்ச்செம்மல் விருது. அவங்க எவ்வளவு எஜமான நேசிக்கிறாங்களோ எஜமான பிள்ளை கையாலேயே அது வருது. அல்ஹம்துலில்லாஹ். ஐயா, மற்றவங்க கொஞ்சம் உட்கார்ந்தா நல்லா இருக்கும், இடையில நீங்க நிக்கிறதுனால இதா இருக்கு. குல் முகமது மாமா அவர்களின் இந்த மகத்தான பணி என்றென்றும் தொடர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக் கொள்கின்றோம். அன்னாரின் பணி வாழையடி வாழையாக அவர்கள் குடும்பம் செய்து வருகிறது. அவர்களின் அந்த துவா பரக்கத்தை குழந்தை நாள் மீதும் என்றென்றும் நிலைக்கட்டுமாக. குல் முகமது மாமா நல்லா இருக்கணும், அவங்களுடைய பணி மகத்தா தொடரணும். விருது பரிந்துரை செஞ்சாங்க, எல்லாத்துக்கும் அப்ரூவ் பண்ணாங்க. விருது நடைபெறப்ப வீட்டுக்கு போயிட்டாங்க, என்னன்னு தெரியல. தாகா மாரிக்கார் காக்கா இருந்தா அலியா மாரிக்கார் காக்கா விருது வாங்குறது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அலியா மாரிக்கார் காக்கா எங்க பக்கத்து ஊர் காரைக்கால், சிறந்த இஸ்லாமிய பாடகர், தமிழ் மொழியில் தமிழ் வளர்ச்சிக்காக தொடர்ச்சியாக பாடுபட்டு வருகிறார். அன்னாரின் புகழ் என்றென்றும் நிலைக்க நாங்கள் துவா செய்கின்றோம். ரொம்ப நன்றி அலியா மாரிக்கார் காக்கா அவர்களே. 26 விருதுகளை பெற்றவர். தமிழ் சங்கத்திலே பொறுப்பு வகிக்கிறார். புத்தகங்கள் பல எழுதியுள்ளார். அவருக்கு சீர்மிகு தமிழ்ச்செம்மல்.
தனசீதராமன் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியும் வாழ்த்துக்களும். உங்களை போன்ற தமிழ் அறிஞர்களை கௌரவிப்பதில் சாகித்ய தமிழ் சங்கம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. தங்களது தமிழ் பணி என்றென்றும் சிறக்க நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கின்றோம். உங்களைப் போல் உங்கள் குடும்பத்தாரும் இந்த தமிழ் பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். தங்களது தமிழ் பணி சிறக்க மனமாற பல்வேறு பெருமைக்குரியவர், அவருக்கு சீர்மிகு தமிழ் தமிழ்வர் சம்பத்குமார் சார் அவங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க கீழே ஒரு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. தமிழ் பணியை தொடர்ந்து செஞ்சு வராங்க. அன்னாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி முனைவர் சம்பத்குமார் சார் அவர்களே. அதேபோல் அடுத்து வரக்கூடிய விஜயகுமாரி மேடம் அவர்களும் அவங்கள பாராட்டிக்கிட்டே இருக்கலாம். அவரோட பாராட்டுக்கு ஏற்புடையவர். அவர் தமிழ் பேராசிரியர், பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகளை எழுதியிருக்கக்கூடியவர், பல்வேறு பெருமைக்குரியவர் விஜயகுமாரி அவர்கள். அவருக்கு விருது வழங்குவதிலே சாகித்ய அமைப்பு பெருமிதம் கொள்கிறது. என் மகளை கல்யாணம் படிச்சிருக்காரு, துபாயிலேருந்து வந்திருக்காரு. நாகூர் இருக்கா பரம்பரை ஆதீனம். துபாயில் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்காங்க. நான் இன்னைக்கு நைட்டு பயணம் கிளம்புறாரு. புரியத்திலையும் நாகூர் ஆண்டவர் மேல உள்ள புரியத்திலையும் அந்த ஈர்ப்பு அவங்களை இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண வச்சிருக்கு. அவங்களுக்கும் அவங்க மகளாருக்கும் எங்க மனமார்ந்த நன்றி. கூடுதல் கண்காணிப்பாளர், எங்க மாவட்டத்துக்கு அதிகமாக சேவை செஞ்சவங்க, தமிழகத்துக்கு வீரப்பெண்மை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். அன்னாரினை விஜய் டிவி குக்வித் கோமாளி புகழ் அதிர்ச்சி அருண் சார் அவர்கள் சார்பை அணிவித்து. அதிர்ச்சி அருண் சார் குக்வித் கோமாளியில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நம்ம விழாவுக்காக துபாயிலிருந்து சென்னை வந்து, சென்னையிலிருந்து திருச்சி வந்து ஃப்ளைட்ல, அங்கிருந்து கார்ல உடனே வந்திருக்காங்க. மிக்க நன்றி அப்துல் காதர் சாஹிப் அவர்களே. நாகூர் ஜமாத் செயற்குழு உறுப்பினர் ஆஷிக் அகமது அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்களை அன்பு சகோதரர் அதிர்ச்சி அருண் அவர்கள் கௌரவிப்பார்கள். ரொம்ப நன்றி ஆசிக் பாய். பன்முக திறமையாளர் அவர்கள், அவருக்கு சீர்மிகு தமிழ் செம்மல் விருது வழங்கப்படுகிறது. சார் ஒரு சிறந்த பேச்சாளர். அன்னாருக்கு நற்சான்றிதழ் வழங்கி கௌரவிப்பதில் சாகித்ய தமிழ் சங்கம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. மிக்க நன்றி அம்மா, இவ்வளவு தூரம் பயணிச்சு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த நற்சான்றிதழ் வழங்கி கௌரவிப்பதில் மனமகிழ்ச்சி அடைகிறோம். மேன்மேலும் உங்கள் தமிழ் பணி தொடர்ந்து நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். கோவை சேகர் அவர்கள், கோவை கண்ணதாசன் இலக்கிய கழகத்தினுடைய செயலர், நிறைய கவிதைகள் எழுதியிருக்கக்கூடியவர், பல்வேறு விருதுகளை பெற்ற பெருமைக்குரியவர், அவருக்கு தமிழ் செம்மல் விருது. சேகர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. சேகர் கணேஷ் சாருக்கு அன்னாருக்கு தமிழ் செம்மல் விருது வழங்கி கௌரவிப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறோம். உங்களது தமிழ் பணி என்றென்றும் நிலைக்க வேண்டும். இதற்காக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் ஐயா. அடுத்ததாக திருமதி பி. சித்ரா இளஞ்செழியன் அவர்கள், கவிஞர், எழுத்தாளர், பல்வேறு பெருமைகளை உடையவர், பனை ஓலையிலே எழுதி கவிதை எழுதி சாதனை செய்தவர், அவருக்கு தமிழ் செம்மல் விருது. குக்வித் கோமாளி புகழ் அதிர்ச்சி அருண் அவர்களுக்கு இதயம் கிருஷ்ணா அவர்கள் கௌரவிப்பார்கள். இதயம் கிருஷ்ணா அவர்கள் ரொம்ப ஃபேமஸான நபர். கள்ளக்குறிச்சியா இருக்கட்டும், அவங்களுடைய தியாக திருவமாக இருக்கட்டும், ரொம்ப ஃபேமஸான நபர். இதயம் கிருஷ்ணா என்றால் தெரியாத நபர்களே இருக்க மாட்டார்கள். அவர்கள் நம்ம அதிர்ச்சி அருண் சகோதரர் அவர்களை கௌரவிக்கிறார்கள். ரொம்ப நன்றி சகோதரர் அவர்களே. என்பி சார் உங்க கைப்படத்த சர்டிபிகேட்ல நீங்க தான் கொடுக்கணும். தாமரைக்காக உடனே இருப்பார்கள்.
இவர்கள் வந்து சேவையில் அதிகமான சேவைகள் செய்கிறாங்க, சமூக சேவைகள். அதாவது ரத்த தானம், உடம்பு முக்கியமான ரத்த ஓட்டம் இருந்தால் தான் அவங்க உயிர் வாழ முடியும். அந்த ரத்த ஓட்டத்துக்கு பணி செய்கிறாங்க, மிகப்பெரிய செய்வாங்க. உண்மையிலேயே வந்து தமிழர்கள் விருது கொடுக்கணும். ஆனால் இவங்க அதையுமே தாண்டி சமூக சேவையாக இருக்கிறதுனால சமூக சேவை விருது பாராட்டி வாழ்த்துறோம். நீங்கள் தான் வாழ்த்துங்க. வணக்கம். பாபு அவர்கள் கொரோனா காலத்திலே உணவு வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை செய்தவர், தொடர்ந்து சமூக சேவை செய்து வரக்கூடியவர். அவருக்கு சேவை செம்மன். கடையில ட்ரெயின் கரெக்டா பிடிச்சி வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக தான் சேவை செம்மல் விருது 2ஆவதா வச்சோம். இல்ல முதல்ல உங்களுக்கு தான் இருந்துச்சு, உங்க ட்ரெயின் நேரத்தை கருதி 2ஆவதா இந்த விருது வச்சோம். ஹாஜி நிஷார் அகமது அவர்கள் ஒரு நாட்டினுடைய கல்வி, கலாச்சாரம், பண்பாடு என அறியும் பழைய அஞ்சல் தலைகள், நாணயங்களை சேகரித்து வைத்திருக்கக்கூடியவர். பல்வேறு சமூக சேவைகள் செய்து வரக்கூடியவர். வாழ்த்துக்கள் அன்பு சகோதரர் நிசார் அகமது அவர்களே, உங்களது பணி மேன்மேலும் துறக்க வாழ்த்துகின்றோம். காரைக்கால் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் இலவசமாக ஸ்டாம்ப் எக்ஸிபிஷன், காயின் எக்ஸிபிஷன் நடத்தி மாவட்ட ஆட்சியரின் நற்சான்றிதழ் ஏன்னா அவர் வந்து பாடலுக்கான அந்த தமிழ் இருக்காரு, இவர் சேவை செம்மல் விருது வாங்குறாரு. ரெண்டுமே இந்த ஊருக்காரவங்க. வெளியூர்லேயும் போய் கச்சேரி பண்ணி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறுத்தி சிறப்பு பண்ணுறாங்க. இவர்களையும் வாழ்த்துவோம். சொல்லுவாங்க. இந்த சான்றிதழ் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நாகூரில் எத்தனையோ சங்கங்கள் இருக்குது, இயக்கங்கள் இருக்குது, அமைப்புகள் இருக்குது. நாகூரில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய சங்கீத வித்வான்கள் இருக்காங்க, இசையமைச்சு அனிப்பாளன் இருக்காங்க, ஹெச்எம் அனிப்பாளன் இருக்காங்க, சொல்புரசு ஜாப்பர் மேஜன் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. ஆனால் எந்த ஒரு அமைப்பும் எந்த ஒரு சங்கமும் செய்யாத ஒரு செயலை அவர் கல்பா சார்பம் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, எங்கள் அப்பா வந்து கலைமாமணி டாக்டர் ஈகுல் அவங்க நாகூரில் கால்பாடத்தில் பிறந்தவங்க. 80 வயசாகிடுச்சு அவனுக்கு. இப்போ தான் முதலாக நாகூரில் இத்தனை அமைப்புகள் இருந்தும், இத்தனை சங்கங்கள் இருந்தும், இத்தனை இயக்கங்கள் இருந்தும் நாகூர் செய்ய 80 வருஷம் கடந்த செயலை நம்ம கலிப்பா சார் செஞ்சுருக்காங்க. அவருக்கு ரொம்ப சலாம் சொல்லுங்கள். இவங்க என்னோட தம்பியோட நண்பர், இவங்க பார்த்துருங்க அப்பட நண்பர். அவங்க மூதாதையர் வந்து சாகிதாதாங்க பட்டான நண்பர். அவங்களுக்கு மிகவும் நன்றி. பாடகர் வந்து என்னுடைய பாலிய செய்கிறவர். ஆனால் இவங்க பல ஊர்களில் போய் இந்த மாதிரி விருது பாடலாம் வச்சிருக்கிறேன். திண்டுக்கல் சகாய செல்வராஜ் அவர்கள், இவர் திண்டுக்கல்லினுடைய ஒரு அரசு பள்ளியினுடைய நீண்ட காலமாக ஆசிரியர் வேலை பார்க்கிறார். நல்ல பாடகர், இசைக்குழு வச்சிருக்காரு. இவர் என்கிட்ட ஒரு ப்ரோக்ராமுக்காக வந்தார். ஏஆர் ரஹ்மானுடைய சிஸ்டர்ஸ்களை நான் புக் பண்ணி கொடுத்து அழைச்சிட்டு போய் அவர் ஸ்கூலில் நிகழ்ச்சி நடத்த வச்சேன். அப்போ அறிமுகமானவர். அவருக்கு சேவை செம்மல். வாழ்த்துக்கள் சகாய செல்வராஜ் அவர்களே, மிக்க நன்றி. இவ்வளவு தூரம் பயணித்து வந்ததுக்கு நன்றி, மிக்க நன்றி ஐயா. செல்வராஜ் அவர்கள் ஏற்கனவே 14 விருதுகள் வாங்கியிருக்கிறார். இது 15வது விருது. அவர் தொடர்ந்து விருதுகள் வாங்க வாழ்த்துகிறேன். 9 வருட அனுபவம், 14 விருதுகள் வாங்கியிருக்கிறார். புனித சின்னப்பர் தொடக்கப்பள்ளியினுடைய கல் தூணாக இருக்கிறார். மாணவர்களுடைய மனம் கவர்ந்த கதாநாயகன். அவருக்கு சேவை செம்மல் விருது வழங்கி எங்களுடைய அமைப்பு பெருமிதம் கொள்கிறது. மிக்க நன்றி ஐயா. ஃபவுண்டேஷனுடைய நிர்வாகி, சிறந்த சமூக சேவகர், இரத்த தானம் தொடர்ந்து முகாம் நடத்தி வரக்கூடியவர். அவருக்கு சேவை செம்மல். ரொம்ப நன்றி ஜெயபிரகாஷ். உங்களை கலெக்டரேட்லேயே மற்ற ஃபங்க்ஷன்லேயும் ஜாகிரேஷன் கூட பார்த்துருக்கோம். மிக்க நன்றி. உங்களோட சமூக சேவைக்கு மிக்க மிக்க நன்றி ஐயா. உங்களுக்கு என்பி அவர்கள் சால்வை அணித்து கௌரவிக்கிறார்கள். சாஹிப்ஜாதா சேவை செம்மல் நற்சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. உங்களது சேவை என்றென்றும் தொடர மனமாற துவா செய்கிறோம். மிகப்பெரிய சேவை செஞ்சு பாராட்டிருக்காரு. மீன் வளர்ச்சி பல்கலைக்கழகத்தில் அவர்கள் சார்பாக விருது வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. அப்போ ஒரு ஜட்ஜி தான் வந்து இந்த விருது வரையெல்லாம் கொடுத்தது. தம்பியை பார்த்து மற்றவங்க அழைத்தார், தம்பியும் அழைத்தாங்க. நானும் கூட அழுதுட்டேன். அந்த அளவுக்கு ஒரு அதுக்கு உள்ள அர்த்தங்கள், உள் காரணங்கள் நிறையா இருக்கும். அதுக்கு சொல்வதற்கு நேரம் இல்லை. அவரை வாழ்த்தி, அவரை பாராட்டி, அவரை என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வந்து சிறந்த சேவையாளர். வருங்காலத்தில் மிக சிறப்பான சேவைகள் செய்து
மிகப்பெரிய பக்த விருது கூட பெறறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. வாழ்த்துக்கள். சகோதரர் சமூக ஆர்வலர் ஜாகிர் ஹுசைன் அவர்களை வருக வரவேற்கின்றோம். அன்னாரை எங்கள் அன்பு மாமா குல்மோதம் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். ஜாகிர் ஹுசைன் சார் வாங்க. இந்த விழாவிற்காக மிகவும் பாடுபட்ட அன்பு நண்பர். இந்த விழா சிறக்க இரவு பகல் பாராமல் கடினமாக உழைத்தவர். இந்த விழாவை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனவங்க இவங்க தான். யோகபத் ஜோனா மேடம்லாம் நமக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணது. உங்களது பணி சிறக்க மனமாற வாழ்த்துகிறோம் ஜாகிர் ஹுசைன் சார் அவர்களே. எங்களது அன்பு சகோதரர் என்பி அவர்கள் கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சிறந்த சமூக ஆர்வலர், சினிமா துறையோட நெருங்கின தொடர்புடையவர். அன்னாரை வாழ்த்தி கௌரவிப்பதில் மனமகிழ்ச்சி அடைகிறோம். தற்பொழுது எங்கள் அன்பு சகோதரி டெய்சி மேடம் அவர்கள் ஒரு சில நிமிடம் ஃபவுண்டேஷன் மனமாற வாழ்த்துகிறது. உங்களது பணி என்றென்றும் சிறக்க மனமாற வாழ்த்துகின்றோம். ஆமா, உங்க கையால ஐயாவுக்கு அந்த நெறிப்படுத்த கொடுங்க. தொடர்ச்சியாக நாகூர் தர்கா சம்பந்தப்பட்ட அனைத்து செய்திகளும் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் முத்து காமாட்சி சார் தான். முத்து காமாட்சி சார் தொடர்ச்சியாக பல சமூக பணிகளை செய்து வருகிறார். அவரை நாங்கள் ஜேபிஆர் மூலமாக கௌரவிக்கின்றோம். வாழ்த்துக்கள் ஐயா. உங்களது சமூக பணி என்றென்றும் எங்களுக்கு தேவை. தேசியமா எம்பி கரங்களால் நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. தமிழ் அன்சாரி எழுதிய பீனிக்ஸ் தேசம் என்ற புத்தகத்தினை நினைவு பரிசாக வழங்குகின்றோம். தமிழ் அன்சாரியுடைய நெருங்கிய தோழர், அவருடைய புத்தகமே அவருக்கு நினைவு பரிசாக கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி முத்து காமாட்சி சார். உங்களது சப்போர்ட் என்றுமே எங்களுக்கு தேவை. முருகேசன் சார் இவ்வளவு தூரம் பயணிச்சு வந்திருக்காங்க. சிறந்த சமூக நல ஆர்வலர், தொடர்ச்சியாக பலதரப்பட்ட பணிகளை செய்து வருகிறார். குமார் சார் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. முருகேசன் சார், உங்களுடைய சமூக பணி என்றென்றும் தொடர மனமாற வாழ்த்துகிறோம். இந்த விழாவின் இறுதியாக தொடர்ச்சியாக பல சமூக பணிகளை செய்து வருகிறார் CN குமார் சார். உங்களை கௌரவிப்பதில் நாங்கள் மனமகிழ்ச்சி அடைகிறோம். என்பி பிரதர், நீங்க தான் வயசானவர் இந்த குரூப்ல, அதனால உங்க கையால தான் ஐயாவுக்கு கொடுக்கணும். மிக்க நன்றி, மிக்க நன்றி. தாகமரைக்காயர் காக்கா அவர்களை அழைக்கின்றோம். நினைவு பரிசினை தாகமரைக்காயர் காக்கா அவர்கள் வழங்குவார். எங்கள் சங்கத்தின் முதுகெலும்பு. எத்தகைய சட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அனைத்தையும் எதிர்கொண்டு வரும். இலவசமாக இதுவரை வழக்குகள் நடத்தி வரும். தொடர்ச்சியாக பல மக்களுக்கு இலவசமாகவே வழக்குகள் நடத்தி வரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அப்துல் ரகுமான் அவர்களை தாகம் அரைக்கார் அவர்கள் பொன்னாடை பொத்தி கௌரவிப்பார்கள். சுந்தர பழனியப்பன் அவர்களை மேடை கலக்கின்றோம். சுந்தர பழனியப்பன் சார், எனக்கு ஒரு தமிழ் குரான் வேணும், நான் அதை படித்து பார்த்து அதில் உள்ள நோட்ஸ் எடுக்கணும், எனக்கு அதை நீங்கள் வழங்கி ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. சுந்தர பழனியப்பன் சாருக்கும் புகழேந்தி சாருக்கும் மேடை கலக்கின்றோம். இருவருக்கும் சங்கை மிக்க தமிழ் குரானை வழங்குகின்றோம். எல்லாம் அல்ல இறைவன் நல்ல இதாயத்தை தரட்டுவாங்க. ஒரே ஒரு நிமிஷம் டைம். பகல் உணவை நாங்கள் கொடுத்துடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் ரூமில் போய் சாப்பிட்டுட்டாலும் சரி, எங்கே சாப்பிட்டுட்டாலும் சரி, 2:15 கரெக்டாக 2:15 மணிக்கு இந்த கொடி ஏற்றணும்ல, அங்கே ஊர்வலம் வரும். நீங்கள் அந்த ஊர்வலத்தை கண்டு ரசிக்கலாம். முடிந்தவரை உங்களில் யாராவது ஒரு சில பேரை கூப்பிட்டு வச்சு இந்த பிள்ளைங்களுக்கு உங்கள் கையாலேயே கிஃப்ட் கொடுக்க ஏற்பாடு பண்ணுறேன். எல்லாரும் கையில் முடியாது, எத்தனை பேர் முடியுமோ நான் பண்ணுறேன். 2:15 3:45 4 மணிக்கெல்லாம் ஊர்வலம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாகூர் தர்கா அவங்களுடைய சமாதி 6:15க்கு திறப்பாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தர்காவுக்கு போய் ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பலாம். இல்லை நாங்கள் கிளம்புறோன்னு ஒரு சில பேர் கிளம்பிட்டாங்க, வேங்கனோடனே கிளம்பிட்டாங்க. இல்லை நான் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கிளம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இந்த விழாவில் இவ்வளவு தூரம் பயணிச்சு யாருன்னு தெரியாம முகம் தெரியாத நண்பர்களை நம்பி நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு முதல்ல எனக்கு நன்றி. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹைலி குவாலிஃபைட் பீப்புள், ப்ரொஃபஸர்ஸ், டைரக்டர்ஸ், பிஹெச்டி பண்ணவங்க. ஒருத்தர் ப்ரொஃபைலை பார்த்தாவே அவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்குது. தமிழ் புலமையில் அவ்வளவு அவார்டு வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு 1480 அவார்டு வாங்கியிருக்காரு. எத்தனை? ஒருத்தர் அந்த ப்ரொஃபைல் பார்த்தபடி மிரண்டுட்டேன். 1480 நற்சான்றிதழ்களும் விருதும் வாங்கியிருக்காரு. அப்போ எவ்வளோ அவர் பண்ணியிருப்பார் இந்த சமூகத்திற்கு. அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கௌரவிக்கிறதுக்கு நிச்சயமாக நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஓகே, ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் பயணிச்சு வந்தீங்க. சாலிம் சேட்டாக இருக்கட்டும், சையத் அப்சர் அஹமதா இருக்கட்டும், ஓகேங்களா, நம்ம பிலாலி ரஃபீஸ் பிலாலியாக இருக்கட்டும், சுந்தர பழனியப்பன் சாராக இருக்கட்டும், சேகராக இருக்கட்டும், நம்ம இதயம் கிருட்டினாவாக இருக்கட்டும், ரீட்டா மேடமாக இருக்கட்டும், விஜயகுமாரி மேடம், சம்பத் குமார், இப்படி பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். காதர் பாய், புகழேந்தி சார், அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். தினகரன் சார், தினம் மறக்கவும் முடியாது. அவர் ஒரு பேரை போட்டுட்டு இதை இப்படி போடுங்கிறப்ப அவரை நாங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிடுறோம். ஓகேங்களா, காளியப்பன் சாரை அவ்வளோ மேடையில் பார்த்துருக்கலாம். இவ்வளவு நபர்களை வந்துட்டு ஒருங்கிணைக்கிறது வந்துட்டு லேசான விஷயம் இல்லை. அதே மாதிரி இங்கே எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய குல் முகமது காக்கா, நிசார் காக்கா, அலியா மாரிகார் காக்கா, ஓகே, ஜஹபர் ஷரீஃப், பாபா பவர்தி சாஹிப் அப்படிங்கிற ஒரு ஆளும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹைலி குவாலிஃபைட் ஆகுது. அவங்க எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு இந்த ஃபங்க்ஷனை நடத்தியிருக்கோம். ஏதாவது சிறு தவறுகள் நடந்திருந்தாலோ என்ன, இந்த ஃபங்க்ஷனை பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஜய் படம் இருக்கும், பேர் மறந்துட்டேன், டபுள் ஆக்ட் விஜய். அதில் வந்துட்டு கடைசி கிளைமேக்ஸில் வந்துட்டு இந்த வாட்டர் டேங்குள்ள வந்து ஒரு குரூப் உட்கார வச்சிருப்பார். அவர் உட்கார வச்ச குரூப்பை பார்த்தீங்கன்னா எல்லாருமே 70 ஏஜ் ப்ளஸ். அதே மாதிரி எங்கள் குரூப்பு கூட ஏஜும் தாகமாக இருக்கிற காக்கா 72, ஹசன் பாவா காக்கா, ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஜ்டு. சானவாஸ் பாய் எல்லாம் ஏஜ்டு ஆளுங்க. இளைஞர் மாதிரி நைட்டு 2 மணிக்கும் சுற்றிக்கிட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ₹1 பிரயோஜனம் கிடையாது. அவங்க வந்து ₹1, அவர் பெரிய கவிஞர். நானும் ஹசன் பாபாவும் தரமணியில் வந்து தமிழ் வளர்ச்சித்துறையில் போட்டி, 2 பேரும் போட்டி. பாரதியை பற்றி கவிதை பாடுறதுல நான் பாரதி அப்படின்னு பாடுறேன், அவர் பாரதி அப்படின்னு பாடுறாரு, 2 பேருக்கும். ஓகே, அப்போதான் எனக்கு ஹசன் பாபா பழக்கம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த விஜய் படத்தில் இருக்கிற வயசான விவசாயிகள் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி டீம் தான். ஆனால் ஸ்ட்ராங்கு. ஓகே, ஆளுங்க வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு. ஓகே, காலையில் 2 மணிக்கு வரைக்கும் வேலை பார்த்துட்டு 4 மணிக்கு ஆண்டவர் தர்காவுக்கு போய் பஜர் தொழுதுட்டு 6 மணிக்கு ரிசீவ் பண்ணக்கூடிய குரூப். ஆனால் அவங்க ரிசீவ் பண்ணுறதுக்காக அவங்க ₹1 எதிர்பார்த்தாங்களாண்டா இல்லை. ஓகே, அது வந்துட்டு வயசானவங்க ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அவங்கள்ட்ட துவா பறக்கிறது தான் நமக்கு. வீட்டுக்கு வருவாங்க, என் மனைவிட்டமா டீ போடுமா, சுடுத்தண்ணி எடுத்துட்டு வாமா. ஹசன் பாவையோர் சனவாஸ் இருக்காருல, வீட்டுக்கு ஒரு சமைக்கட்டு வரைக்கும் போவார், இது கொண்டு வாமா அப்படிம்பாரு. என் ஒய்ஃப் என்ன சொல்லுவா, வாப்பா வயசுமா, பாருங்களம்மா எப்படி வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவியும் அந்த அளவுக்கு சொல்லுவா. தாகமாரிக்கா இருக்காக்கா 8:30 மணி 10:30 மணி 11 மணி என் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. பார்க்கணும் என்ன இவங்க 2 பேரும் பண்றாங்க அப்படின்னு ஊரில் நினைப்பாங்க. தாகமாரிக்கா இருக்கா 8:30 மணிக்கு 10:30 மணிக்கெல்லாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவருக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அப்படிப்பட்ட குரூப் இது. ஓகே, வயசானவங்க ஆனால் தான் இருக்கணும், இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்க தான் இந்த விழாவை நடத்துனது. இவங்க தான், அதாவது இந்த விழாவை நடத்துனது பார்த்தீங்கன்னா தாகமாரிக்கையர், ஹசன் பாவா, சானவாசு, தமிழ் மன்சார், இவங்க தான். இந்த 4 பேர் தான் அங்கங்க கோஆர்டினேட் பண்ணது எல்லாமே இந்த 4 பேர் தான். இந்த 4 பேரும் டிராவல் பண்ணுறது வர்றது. நம்மெல்லாம் மெட்ராஸ் போயிட்டு வந்தால் முதுகு பிடிச்சிக்கோம், கழுத்துக்கு தலைவாணி வைமாம, சுடுதண்ணி கொண்டு வாமாம, இவங்க கூடயே ட்ராவல் பண்ணி வருவாங்க கொள்வாங்க. எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு அந்த அளவுக்கு உடம்புல சக்தியை கொடுத்துருக்கான். அவங்களுக்கு உண்மையாக நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். திட்டுவேன், தாகமாரிக்கார காக்காக்கு எனக்கு சண்டை வரும். என்ன காக்கா இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறீங்களா, தம்பி திட்டாருன்னு ஒரு 2 மணி நேரம் போயிடுவாங்க. சாதி சார் நேற்று நைட்டு வரைக்கும் உட்காந்து வேலை பார்த்துட்டு காலையிலேருந்து ஃபுல்லாக உங்களுக்காக நினைவு பரிசை பேக் பண்ணது உள்பட சாதிக் சாப் தான். ஓகேங்களா, நிறைய சண்டை போடுவோம், நிறைய திட்டுவோம். அது அந்த நிமிஷம். அதுக்கப்புறம் அவங்க பணியை செய்வாங்க. உண்மையாக இந்த நேரத்தில் உங்களுக்குலாம் நான் நன்றி சொல்கிறேன். ஓகேங்களா, எல்லாருடைய உழைப்புலையும் தான் இந்த விழா சிறப்பாக நடந்துச்சு. உங்கள் அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக பத்திரிகையாளர்களுக்கும் மிகுந்த நன்றி. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் இந்த விழா சிறக்க நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விழா இத்துடன் இந்த சாதிக் சாஹிப் அவர்களுக்கு கௌரவிப்பதோடு நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருஷம் எல்லோரும் வந்து சிறப்பித்து வந்து ஜாக்கிர் ஹுசைன் அவர்கள் இப்போ வந்துட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க, அஸ்ராஃபோட சேர்ந்துக்கிட்டு. ஓகேங்களா, எல்லா விருதாளர்களும் அவங்கவுங்க சேர்ல உட்காந்துங்க. ஒரு 10 நிமிஷம் உங்க கையில சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே தான் எல்லாரும் இருப்போம். இப்போ எந்திரிச்சு நின்று போட்டோ எடுத்தீங்க கொண்டீங்கன்னா அந்த சாப்பாடு கொடுக்கறது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடும். ஒரு 10 நிமிஷம் உங்க கையில எல்லாத்துக்கும் சாப்பாடு வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க. ஓகேயா, அதுக்கப்புறம் எல்லாருமே நின்று போட்டோ ஒரு குரூப்பா எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம்
இல்லை அது சர்டிஃபிகேட் தூக்கி போடு. குமார் சார் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. முருகேசன் சார், உங்களுடைய சமூக பணி என்றென்றும் தொடர மனமாற வாழ்த்துகிறோம். இந்த விழாவின் இறுதியாக